இதுக்கு பேரு குளவி கதை. எல்லா பூச்சியும் முட்டை வைக்கும்னு சொன்னோம், முட்டையிலிருந்து புழு வரும்னு சொன்னோம், புழுவுல இருந்து கூட்டுப்புழு, கூட்டுப்புழுவுல இருந்து தாய்ப்பூச்சி. இந்த குளவி தாய்ப்பூச்சி ஆன உடனே ஆண் பூச்சி பெண் பூச்சி ரெண்டு வெளியே வந்த உடனே 3 மணி நேரத்துல என சேர்ந்து அடுத்த 3 மணி நேரத்துல அது முட்டை போடுறதுக்கு ரெடி ஆயிரும். இப்ப பெண் பூச்சி முட்டை போடணும். முட்டை போடணும்னா அது பியூர் நான் வெஜிடேரியன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரு நான் வெஜிடேரியன்? குளவியோட புழு. நம்ம சாதா பூச்சி, கெடுதல் செய்யற பூச்சிகளோட புழுக்களுக்கு, வெஜிடேரியன் புழுக்களுக்கு யாரு சாப்பாடுன்னா செடியோட இலையோ வேரோ தண்டோ பூவோ காயோ பழமோ இதை குடைஞ்சுக்கிட்டு இருந்தா வெஜிடேரியன் பூச்சி. ஆனா இவங்க நான் வெஜிடேரியன் பூச்சி கேட்டகரி. அதனால இந்த பொம்பளை குளவி என்ன செய்யும்னா, வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நம்ம வீட்டுல மறைவான பிரதேசம் எங்க ஈரமா குளிர்ச்சியா இருக்குன்னு தேடி, வீட்டு கதவுக்கு பின்னாடி, இதுக்கு பின்னாடி, வீட்டுல கூரை குடிசை முடிகிற இடத்துல கூடு கட்டுற இடம் தேர்வு பண்ணியாச்சு. வீட்டுக்கு வெளியே பறக்க வேண்டியது. வீட்டுக்கு வெளியே இருக்கிற களிமண்ணோ செம்மண்ணையோ வாயில குழைச்சு, நல்லா குழைச்சு வாய் எச்சியோட தூக்கிட்டு வந்து வீட்டுல ஒரு ஓரத்துல கூடு கட்டும். பாதி கூடு கட்டின உடனே, பாதி கூடு தான், முழு கூடு கட்டியிருக்காது, பாதி கூடு கட்டின உடனே நேரா வயலுக்கு பறக்கும், பக்கத்துல இருக்க செடிகளுக்கு போகும். அந்த செடிகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நல்ல கொழுக்கு முழுக்குன்னு இருக்கிற ஒரு பச்சை புழுவை செலக்ட் பண்ணும். பொம்பளை குளவிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. உடம்புக்கு பின்னாடி ஒரு ஊசி மாதிரி நீட்ட குச்சி, அதுதான் ஓவிபோசிட்டர் அப்படின்னு சொல்ற பெண் பூச்சிகள் முட்டை போடுற உறுப்பு. அந்த முட்டை போடுற உறுப்பை வச்சு பச்சை புழு அசந்த சமயம் தன்னோட கொடுக்க வச்சு ஒரு குத்து, இங்க கொடுக்குனா வாயை மீன் பண்ணக்கூடாது, பின்னாடி இருக்கிறது, அந்த கொடுக்க வச்சு ஒரு குத்து. குத்துன குத்துல பச்சை புழு எவன்டா என்னைய கடிச்சது அப்படின்னு திரும்பி பார்க்கக்குள்ளேயும் குளவி அந்த பக்கம் போய் நின்னுக்கிறோம். இங்க குத்துன குத்துல என்ன போயிருக்குன்னா குளவி விஷம். குளவி விஷம் உள்ள போன 2 நிமிஷத்துல புழு வாயை புலந்துட்டு மல்லாந்துரும். கோமா ஸ்டேஜ் வித் பேரலிசிஸ் அட்டாக் இப்படி இருக்கும் புழு. இப்ப குளவி பக்கத்துல வரும். அந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்க புழுவை வாயில கவ்விக்கிட்டு கூட்டுக்கு பறக்கும். பாதி கூடு கட்டின அந்த கூட்டுக்குள்ள போய் புழுவை செட் பண்ணிட்டு, இப்ப அடுத்து செய்யறதா முக்கியமான வேலை. என்ன வேலை? அந்த உசுரோட இருக்கிற கோமா ஸ்டேஜில் இருக்க பச்சை புழுவோட உடம்ப தன்னை முன்னாடி இருக்கிற 2 கொம்பை வச்சு தட்டி பார்த்து, இவன் உடம்பு சைஸுக்குள்ள நான் 2 முட்டை போடலாமா 3 முட்டை போடலாமா, என் முட்டையிலிருந்து வர்ற புழு ஒரு நாளைக்கு இவ்வளவு திம்மா, அவன் 15 நாள் வேற சாப்பிட்டாதான் கூட்டு புழுவா மாற முடியும், இவனோட உடம்பு 15 நாள் இன்ட்டு 2 புழுக்களுக்கு தாங்கும், ரைட்டு, இவன் உடம்புக்குள்ள 2 முட்டை போடலான்னு பின்னாடி இருக்க கொடுக்குக்கு 2 வேலை. ஒன்னு இன்ஜெக்ஷன் கொடுக்கறது, இன்ஜெக்ஷன் கொடுத்து கோமா ஸ்டேஜுக்கு போறது. இன்னொரு வேலை அதே கொடுக்க வச்சு உள்ள 2 முட்டையை சொருகிட்டு மிச்சம் இருக்கிற மண்ணை வச்சு கூட்டை பூசிட்டு குஞ்சுகளா குட்டிகளா பத்திரம், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், குளவி எஸ்கேப். இப்ப யாரோட உடம்புக்குள்ள யாரு? பச்சை புழுவோட உடம்புக்குள்ள குளவி முட்டை. குளவி முட்டை 2-3 நாள்ல பொரிக்கும். பொரிச்ச உடனே குளவி புழு வெளியே வரும். யாரோட உடம்புக்குள்ள? பச்சை புழுவோட உடம்புக்குள்ள. பச்சை புழுவோட உடம்புக்குள்ள குளவி முட்டை பொரிஞ்சு குளவி புழு வெளியே வரும். வெளியே வந்த உடனே குளவி புழுவுக்கு ரெடிமேடு சாப்பாடு. இப்ப ஆல்ரெடி உப்பி போன ஊதி போன கோமா ஸ்டேஜில் இருக்கிற அந்த பச்சை புழு, அந்த பச்சை புழுவோட உடம்ப அரிச்சு உள்ளேயே தின்னு 15 நாள் தின்னு முடிச்சு அந்த கூட்டுக்குள்ளேயே குளவி கூட்டு புழுவா மாறி, உள்ளேயே குளவியா மாறி கூட்டை பொத்துக்கிட்டு குளவி வெளியே பறக்கும். இதுதான் குளவியோட வீட்டுல கூடு கட்டுற செங்குளவி மஞ்ச குளவியோட குடும்பம் நடத்துற ஸ்டைல் இதுதான்.